ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த நிஷா இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு எப்படி பிளான் பண்ணாலும் தெரியலைங்க. நம்ம வெண்பா வர நேரம் பார்த்து அவளும் ரோட்டில் வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அவங்க அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்க்க முடியாமல் நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், நம்மளால தான் நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்த குழந்தை திடீர்னு என்ன நினச்சிச்சோ தெரியல, அது பாட்டுக்கு வந்து குடுகுன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு நம்ம மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டோம். கடவுளுக்கு கருணை அப்படின்னு ஒன்று இருந்தால் நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிற எல்லா குறையும் கடவுள்கிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே அவங்க கதறி அழுதுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வெண்பா குட்டியை காணும். ஐயோ, வெண்பா குட்டி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் வெண்பா குட்டியை காணும். ஐயோ, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி, ஐயோ விஜய் என்னை காப்பாற்றுங்க, வெண்பா குட்டியை காணும், நானும் அவ்வளோ தான் கோவிலுக்கு வந்தோம், ஆனால் திடீர்னு பார்த்தா அவளை காணும், என்ன ஆனானே தெரியல, கொஞ்சம் காப்பாற்றுங்க, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்கப்புறம் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையே, எங்கே தான் விட்ட குழந்தைய நைட் நேரத்தில் கூப்பிட்டு போகிறோமே, அவளை பத்திரமா பார்த்துன்னு கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, தப்பு தான், இப்போதைக்கு நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இது கிடையாது, நம்ம குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் தான் இது, கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சார் போயிட்டே இருக்காரு. எந்த பக்கம் பார்த்தாலும் வெண்பா குட்டியே காணும். அதுக்கப்புறம் மல்லி ஒரு பக்கம் குடுன்னு ஓடினுக்கிறாங்க ரோடோட. என்ன வெண்பா குட்டியை காணுன்றதுனால அவங்களுக்கும் கால் வெளியே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனாலும் வெண்பா குட்டியை கண்டுபிடிக்காமல் போகக்கூடாது அப்படின்றதுனால எல்லா பக்கமும் அவங்களும் வளைச்சி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா வெண்பா குட்டி யார் கூடயும் நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் வெண்பாவை யாரோ கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. நம்ம விஜய்க்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம இவ இருக்கா இல்லையா, அவள் பேர் என்ன, நிஷா. அவள் இருந்துக்கிட்டு, ஐயோ தங்கம் என்னடா இது இந்த நேரத்தில் ரோட்டில் தெரிஞ்சிட்ருக்கு, என்னடா ஆச்சு, அப்பா அம்மா இல்லாமல் எதுக்கு வெளியே வந்த, இவனுக்கு என்ன தான் ஆச்சு, நான் இருக்க கவலைப்படாத, ஆனால் ரோட்டில் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, உன்னை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டா, அதனால் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னது. சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு தள்ளிட்டு இருக்கா அந்த நிஷா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, நீ எதுக்காக என் பிள்ளைய கொஞ்சிட்ருக்க, என் பிள்ளைய இன்னத்து இங்கே கடத்திட்டு வந்திருக்கியா, என்ன பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தைன்னு குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிஷா வந்துக்கிட்டே, ஹலோ கொஞ்சமாச்சும் கருணையோடு பேசுங்க மாமா, நான் மட்டும் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கேன், வெண்பா இன்னொரு உயிரோடய இருந்திருக்க மாட்டா, எல்லாச்சும் யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்க, அது கூட தெரியாமல் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசுங்க, நானா குழந்தைய கடத்துறாளா, அதுவும் என் தங்க குழந்தைய நான் ஏன் கடத்த போகிறேன், அவள் தனியாக ரோட்டில் வந்துருந்ததுனால தான் அவளை கூட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். என்ன வெண்பா என்னாச்சு, எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, ஒன்றும் இல்லைடாடா சும்மா தான் கோவிலுக்கு வந்தோம், வழி தெரியாமல் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னது வழி தெரியாமல் வந்துட்டேன், யார் கூட வந்தேன், மல்லியம்மா கூட தான், அப்போ மல்லி எங்கே அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேயே இருக்காங்க, நான் தான் தெரியாமல் வந்துட்டேன், உங்களை பார்த்த மாதிரியே இருந்துச்சா, அதனால தான் டாடாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி வந்தேன், ஆனால் அது நீங்கள் இல்லை, கடைசியில் பார்த்தா நான் தெரியாத இடத்துக்கு வந்துட்டேன், கடைசியில் இந்த சித்தி தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி நிஷா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, குழந்தை மேலே இருக்கிற பாசத்தினால தான் அப்படி பேசுனே தவிர மற்றபடி உன் மேலே போய் எனக்கு என்ன கோவம் சொல்லு, அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தோம். ஐயோ விடுங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைனும். அந்த நேரத்துக்கு குடுகுன்னு ஓடி வந்த நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஐயோ வெண்பா ஒரு ராட்சசி, இவகிட்ட போய் என்ன பண்ணுற, அடி என்னடி பண்ண என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளிட்டு இவ குழந்தைய தூக்க பார்க்குறா. அந்த நேரத்தில் வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம விஜய்க்கு. பொலின்னு ஒன்று தவடியிலே வச்சுட்டு குழந்தைய தொலைச்சிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் மட்டும் இல்லைன்னா நீ குழந்தையே இருந்திருக்காது, அவளை போய் நீ தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நிஷாவை தான் தூக்குறாங்க. ஐயோ என்னோட இது இப்படி ட்ராக் மாறிடுச்சு, இவனுக்கு எவ்வளோ தைரியம் நான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவத்தோட குடுன்னு ஒரே ஓட்டம் வீட்டில் போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நிஷாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அவளை பத்திரமா போன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க. வெண்பாவும் விஜயும் வீட்டுக்கு போனால் செம்ம கோத்தில் ருத்ரதாண்டம் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கா மல்லி. அதுக்கப்புறம் என்ன மல்லி என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ இவ்வளோ கோபமாக வந்துட்டுருக்கா அப்படின்னு. ஓஹோ உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் யாருங்க என்ன அடிக்கிறதுக்கு, அதுவும் ரோட்டில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிக்கிறீங்க, அதுவும் அந்த நிஷாவை கூட சேர்ந்துக்கிட்டு அவள் கூட நல்லா பேசுகிறீங்க, அவளை அப்படி கொஞ்சம் கொலாவர மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கடைசியில் என்ன அடிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம், உங்களுக்கு யார் என்ன அடிக்கிற எரிச்சை கொடுத்தது கொடுத்தேன்னா, இதனால தான் நான் வந்து உங்களை டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றுமே வளரிதான் மல்லி. என்னட்டு டைவர்ஸா என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் முடிச்சு நின்றுக்கிறான் நம்ம விஜய். அதுக்கப்புறம் என்ன எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா இனிமேல் தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.